புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் வினாடிக்கு 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரினுடைய அளவு அதிகரிக்கப்பட இருக்கிறது. தற்போது 250 கன அடியாக தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இன்னும் சில நிமிடங்கள்ல 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புழல் ஏரி ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது கொசுத்தலை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகரை, வடபெரும்பாக்கம், கொசப்பூர், மணலி, புழல் மற்றும் பல்வேறு கிராண்ட் லைன் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த எச்சரிக்கையும் அதிகாரிகள் கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே ஆந்திர மாநிலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக கிருஷ்ணா நதியிலிருந்து ஏற்கனவே புழல் ஏரிக்கு அதிகப்படியான தண்ணீர் வரத்து அதிகரித்திருந்தது. இடையில தமிழகத்திலும் சென்னையிலும் பெய்த இந்த மழை காரணமாக புழல் ஏரி வேகமாக நிரம்ப தொடங்கி இருக்கிறது. மொத்த கொள்ளளவாக இருக்கக்கூடிய 20 கன அடியில கிட்டத்தட்ட ஒரு 19 அடி வரைக்கும் தண்ணீர் தற்போது நிரம்பி இருக்கிறது. தற்போது நீரினுடைய வரத்து அதிகரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படக்கூடிய இந்த உபரி நீரினுடைய அளவு தற்போது அதிகரிக்க இருக்கிறது. தற்போது வரைக்கும் 250 கன அடியாக இருக்கக்கூடிய அந்த நீர் வெளியேற்றக்கூடிய அளவு தற்போது 1000 கன அடி நீரை திறக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த நீர் திறக்கக்கூடிய அளவானது அதிகரிக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீர் கொசத்தலை ஆறு வழியாக கடலில் சென்று சேரும். தற்போது இந்த தண்ணீர் செல்லக்கூடிய அந்த பாதை என்பது வடகரை, கிராண்ட் லைன், கொசப்பூர், மணலி உள்ளிட்ட அந்த பகுதிகளை கடந்துதான் கடலுக்கு போய் சேரும். எனவே இந்த நீர் செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.